ஏய் பாத்ரூம் இதுல கண்ணை மூடி கூட்டி வந்துட்டீங்க சாவடி. அங்க படி கீழ படி. ஏய் குருத்தவள பாக்குறீங்களா? கடுப்பேத்தாதீங்க. நான் வந்து கடுப்பேத்தல. ஃபயர் பண்றேன். என் பர்த்டே அதுமா ஒரு சின்ன விஷயங்கள் தான் நீ மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிரியாணி கேக்கு பர்த்டே அதுமா இப்படி வயிறார சாப்பிட வச்சிருக்கு அன்னபூர்ணி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன், திவ்யா அண்ட் அருண் 420. நானும் அருண் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, மதனுக்கு வந்து பர்த்டேக்காக பர்ச்சேசிங்க்கு வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கடைக்கு தாங்க வந்திருக்கோம். பாருங்கள், சுற்றி பாருங்கள். மெயின் ரோட்டில் நடு ரோட்டில் நிற்கிறோம். நடு ரோட்டில் நின்று தான் வந்து நான் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். ஓகே, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ பர்ச்சேசிங்குள்ளே போகலாம். மதனுக்கு ட்ரெஸ் எடுக்க நானும் அருணும் தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். மதனுக்கு இது தெரியாது. மதன் வந்து வெளில போயிருக்கான். ஸோ நாளைக்கு பர்த்டே. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் இன்னும் எடுக்கல அவனுக்கு. லாஸ்ட் மினிட்ல தான் அமௌண்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி நானும் அருணும் கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா வருஷம் வந்து அவனுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். இந்த வருஷம் எடுக்கலையே அப்படின்னு நம்ம ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் செஞ்ச புண்ணியமா இல்லை எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமானு தெரியல. லாஸ்ட் மினிட்ல மதனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற ஒரு மூமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வாங்க இப்போ ஷாப்பிங்க்கு போகலாம். ஆக்சுவலாக வண்டியை ஒரு இடத்துல போட்டுட்டு நாங்கள் ஷாப்புக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே பார்க்கிங் இல்லை, நிறையா வண்டிலாம் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இங்கே பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதனால பார்க்கிங் இங்கே போட முடியாது அப்படின்னு சொன்னதுனால வண்டியை ஒரு இடத்துல போட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு நடந்து போயிட்டு இருக்கோம். கடைக்கிட்ட வந்தாச்சு. என்னடா கடவுளே ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டோம்னு நினச்சேன். ஆனால் ஒரு கஷ்டப்பட்டுட்டான்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து பர்த்டேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக கேக் வாங்கி 12 o'clock வந்து ஃபர்ஸ்ட் கேக் நம்மளோடதாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆக்சுவலாக வந்து மதனுக்கு வந்து நிறையா சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் ஒரு 2-3 சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். 12 o'clock கரெக்டாக நம்ம கேக் வெட்டணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அது நம்ம நார்மலாக கேக் வெட்டுறது அப்படின்றது ரொம்ப ஆஸ் யூஷுவலான விஷயம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சர்ப்ரைஸ்லாம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக அவனை வெறுப்பேற்றி இரிட்டேட் பண்ணி நம்ம வந்து கொடுத்தோமோ அதே மாதிரியே இந்த 12 மணிக்கு கேக் வெட்டுறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். அது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கும். ஆனால் மதன் எக்ஸ்போர்ட் பண்ணதை தவிர்த்து நம்ம அதை விட அதிகமாக ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து நார்மலாக பண்ண மண்டி ஆயிடுச்சு, நம்ம வந்து கேக் வாங்கி வெட்டுவோம் அவள் தான் அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேக்லாம் கிடையவே கிடையாது கைஸ். கேக் இருக்குது, ஆனால் என்ன கேக் அப்படின்னா பிரியாணி கேக். அதுதான் நம்ம வந்து 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் கேக் கட்டிங்காக இருக்கணுன்றதுக்காக ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம மதன் கேக் வெட்டியே ஆகணும். ஆனால் அது வந்து நம்ம நார்மல் கேக்கு கிடையாது, அது வந்து பிரியாணி கேக். ஓகேவா? ஓகே கைஸ், பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக கைஸ், மதனை வந்து ஒரு பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மேபி அவன் வந்து ஒரு கெஸ் பண்ணியிருப்பான். சரி ஓகே, அவள் இதை தான் பண்ண போகிறா அப்படின்னு. ஆனால் அவள் எதிர்பார்க்கறது நடக்காது கைஸ், நடக்காது. அவன் வந்து ஜஸ்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா எல்லா பர்த்டேவிலையும் எல்லாம் நார்மலாக வந்து 12 o'clock வெட்டுவாங்க, அதுக்காக நம்மளை தொத்தி அடிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ தொத்தி அடிச்சிருக்கேன், அவன் கெஸ் பண்ணிட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மதன் இப்போ வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து நினச்சிருப்பான், ஓகே நம்ம வந்து தொத்தி அமிச்சிட்டாங்க, நம்மளுக்கு கேக் தான் வெட்ட போகிறாங்க, கெஸ் பண்ணியிருப்பான். கேக்காக தான் இருக்கும், ஆனால் என்ன கேக்குன்றதுலாம் நம்மளுக்கு அங்கே ட்விஸ்ட்டே இருக்குது. அவனே ஷாக்காக போகிறான். இது வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா கைஸ்,
மதனுக்கு பிரியாணி வந்து ஃபேவரட் காய்ஸ். அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃபுட்லேயே பெஸ்ட்டு ஃபுட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி 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 தான் சொல்லுவான். ஸோ அந்த பிரியாணியை வச்சு நம்ம கேக்காகவே கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்தா ட்விஸ்ட்டு தானே அது நம்மளுக்கு. அவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. கீழே இருக்க அம்மா தான் வந்து சொல்லித்தராங்க. அவங்க சொல்ல சொல்ல நான் பண்ண போகிறேன். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம போய் பிரியாணி பண்ணலாம். எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, என்ன கண்டிஷன் பார்க்கணும்? அப்படித்தான். டமால் டிம்மில் பொறுமை 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 பொறுமை. அது ஊற்றிடணுமா? ரைஸ் சிக்கன் ஸ்டார்டிங் ப்ராசஸ். சிக்கன் வேக போட்டோம்ல, சிக்கன் வெந்துடுச்சு. இந்த தண்ணியை வந்து பிரியாணியில் ஊற்றிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். அடுத்த வாட்டி வந்து இதை மட்டும் மதன் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டானா மறுபடியும் செஞ்சு கொடுன்னு எங்கே என்ன போட்டு சாப்பிட போன பயமாக இருக்குது காய்ஸ். அதனால் நான் ஏடா குழம்பா தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டாக செஞ்சால் டேஸ்ட்டு பாப்பா நீங்கள் பிரியாணி கூட பிடிக்கல பண்ணி கொடு பாப்பா அப்படின்வா. அதனால் நம்ம ஏடா குழம்பா செஞ்சு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா அடுத்து மறுபடியும் கேட்பாம்ல. நீங்கள் இப்போ சொல்லி கொடுக்குறீங்க, நான் செய்கிறேன், அப்புறம் நான் மறந்துடுவேன். நம்மளுக்கும் இதெல்லாம் மைண்டில் நிற்காது. டான்ஸ் சொல்கிறீங்களா நிற்கும், பாட சொல்கிறீங்களா நிற்கும். இந்த சமையல்லாம் நிற்கவே நிற்காதுமா. எனக்கு பாட்டியை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் நான். பாட்டி தொந்தரவு பண்ணிச்சிடும். அந்த பாட்டி இல்ல, நீ போட்டு தள்ளுற அளவுக்கு பாட்டி போட்டு தள்ளிடுவேன் நான். பாட்டி ஏதாவது ஏய் மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சா? என்னென்ன போட்டீங்க? பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், அது கொஞ்சம் வேண்டாம், பச்சை வாடை போகணும்ல, அதுக்கு வதக்கணும். அது கொஞ்சம். ஓகே கைஸ், மசாலா எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த பச்சை வாசனை போகணுமா, அதுக்காக அம்மா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அழகாக வந்து வதக்க விட சொல்லியிருக்காங்க. நான் வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அடுத்து என்ன பண்ணணும்? சிக்கன் வேக வச்ச தண்ணி தானே இது? ஓகே, அந்த தண்ணி எடுத்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடணுமா கைஸ்? மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் எடுத்து தனியாக வச்சாச்சு. அரிசி ஃபைனலே, அரிசி இல்லை, அரிசி தண்ணி. கை சத்தியமாக வந்து இந்த 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 பிரியாணி கேக் எப்படி இருக்குன்றது எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஆஸ் யூஷுவலாக பண்ணிட்டா அவன் கெஸ் பண்ணிடுவான். அவன் தெரியாத கிறுத்துறவன் மதன். ஸோ அதனால் அவன் யோசிக்கிறத விட பல மடங்காக நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து நம்மளை பற்றி அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஆஸ் யூஷுவலாக யோசிக்க மாட்டான். நெக்ஸ்ட் அரிசி போட்டாச்சு கைஸ். கைஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அம்மா சொல்ல சொல்ல செஞ்சிட்ருக்கேன், பார்ப்போம். இப்போ மூட போகிறாங்க. நான் உப்புள்ள எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் போட்டாச்சு கைஸ். இப்போ என்ன க்ளோஸ் பண்ணணுமா? அவ்வளோதானா? அரிசி போட்டாச்சு, சிக்கன் போட்டாச்சு, மசாலா எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ மூடி விசில் வரைக்கும் மட்டும் தான் வேலை. அவ்வளோதான் பிரியாணி. திஸ் இஸ் பிரியாணி. ஓ ஓகே ஓகே கைஸ், ஃபினிஷிங் பார்க்கலாம். மூடுங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் மூணுமா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபைனலாக பிரியாணி இஸ் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து ஓப்பன் பண்ணி கேக் ரெடி பண்ணுற வேலை மட்டும் தான் நம்மளுக்கு. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. விசில் ஃபுல்லாகவே ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம அதை என்னது கேக்காக ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் தான் இருக்குது. ஃபைனலி பிரியாணி இஸ் ரெடி. கொத்தமல்லியை தூவி அடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். பண்ணலாமா? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பிரியாணி கேக் ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம வந்து குருவை அவனை கூட்டு வர சொல்லுவோம். எங்கே இருக்க? சரி, கூட்டிகிட்டு வா. கண்ணை மூடி கூட்டு வா, சரியா?
ஓகே கைஸ், பக்கத்தில் வந்துட்டாங்களாம், கூட்டிகிட்டு வர சொல்லியாச்சு. இந்த கேக் எப்படி இருக்கு பார்த்துட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. மதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கோ வித் த ஃப்ளோ தான் போகும். வந்துட்டாங்களா? அவங்களோ ஃபோக்கஸ் பண்ணு. போ இதுல கண்ணாமூடி கூட்டு வந்துருக்க சாவடி. அங்கதான் படி 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 கீழே படி கீழே படி. ஏய் விக்ருத்தவள வாங்குறீங்களா? கடுப்பேத்தாதீங்க. நாங்க வந்து கடுப்பேத்தல. ஃபயர் பண்றோம். ரெடி? 3 2 1 ஹேப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே மதன் ராஜ். அப்படி என்ன இது பிரியாணி? லைட் போடுறா அண்ணா. பிரியாணி கேக்கு. இது அங்க பார். இவங்க கண்ணு போட்டு அழுத்திட்டு நிஜமாவே பிரியாணியா? இங்கிட்ட நின்னு தான் ஊதணுமா? இப்படி நின்னு ஊதணும். ஆமா பிரியாணி. பிரியாணி கேக்கு. எங்கிட்ட நின்னு ஊதணும்? நின்னு அப்படி ஊதணும். அப்படியே இப்படி ஊதி தள்ளணும். அப்படி ஊதுனா தான் தெரியுங்க. எப்படி கேக்கு? என்னடா கத்தி? கத்தி கத்தி கத்தி. திஸ் இஸ் த கத்தி. இந்த கத்தி. ஏய் புது மாடல் கிஃப்ட். ரெடி கேக்கு. guys ready 3 2 1 happy birthday to you. அக்கதான் birthday. happy birthday dear மதன் ராஜ். பிரியாணியை வெட்டுங்கள். பிரியாணியை பீஸ் எடுத்துனாலே போதும். ஏய் ஊதியா? ஊத கூடாது. ஊத கூடாதா? அப்ப நீ ஏத்திரீங்களா வந்து? I'm so happy. இங்க வர்றா. டிஃபரண்டா யோசிச்சிருக்கு. பிரியாணி எப்படி எடுக்கற பார் பிரியாணிய. கேக்கலாம் எப்படி எடுப்பான்? ஊள பிடிச்சு எடுப்பான். ஏய் உனக்குலாம் இல்ல. அது உனக்கு கேக் இல்லன்றதுனால மைக் எங்க இன்னொன்னு எங்க? எல்லாம் இங்க தான் இருக்கு. எல்லாமே கேக்கும் இதுலயே. கவலையே படாத. சுச்சோ பிரியாணி கீழ போட்றேன். சரி ஓகே. இந்தா. ஃபர்ஸ்ட் ஹேப்பி பர்த்டே. थैंक यू. பிரியாணி தர மாட்டாங்க. அப்புறமா வந்து இங்க பிரியாணி. நீ டிஃபரண்டா இருக்கு. அருண் ஓடியா. புடிச்ச பிரியாணி. நீங்க தான் ஊத கூடாது. நான் ஊதறல. நீ ஊதுனா. நான் ஊத நல்ல மெழுகுவர்த்தியா? நான் ஊத அப்ப நான் ஊத நீங்க எனக்கு தான் பாத்து. ஆமா. என்னடா? இவ்வளவுதான் உள்ள வலுவா. ஒண்ணா ஊதினுங்கற. என்ன ஒரே புகை மூட்டமா வருது பிரியாணில. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. அதாங்க ஹலோ. ஹேப்பி பர்த்டே. ஐயோ நான் தான். ஏய் அவனா. ஐயோ பிரியாணி 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 பிரியாணி. கைஸ் இதுக்கு தான் வந்து நான் வந்து பிரியாணி கேக்கையே ரெடி பண்ணேன். தெரியுதுங்களா? வெறுத்துடு. ஏய் வாடாண்ணா. சிக்கன் பீஸ். பாடுங்கடா. சிக்கன் பீஸ். என்ன கேக்குற எறும்புலாம் வருது? ஏய் கேக்குற எறும்புலாம் வருது. இந்த ஐடியா யாரு கொடுத்தது? லியோ. எங்கடா எங்க எல்லி கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு ஒரு புலி. பர்த்டேனா இதான் பர்த்டே. லியோ எங்கடா? ஏய் புள்ளைக்கு வீட்ல புலிங்க. பிரியாணி பார்த்தானே புள்ளைய மறந்துட்டேன். அவன் கொஞ்சம் தொல்லையா இருந்தானு உள்ள போட்டேன். தூக்கு புள்ளைய தூக்கி ஊட்டி விடு. புள்ளைக்கு பிரியாணியா கொஞ்சம் வாட்டி 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 வாட்டி. ஏ தங்க கொஞ்சம் வாடியா. பிரியாணியா? முத்தா குள்ள பிரியாணி பிரியாணி ஆக்கிடுவா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரிக்வெஸ்ட் கேட்டு வா. டைம் பண்ணலாமா? போடுங்க போடுங்க போடுங்க. டேஸ்ட் போடுங்க. சரி கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தருவ இருங்க. என்ன மாதிரி பேச விடுங்க. துக்கப்பட்டு துயரப்பட்டு ஏதோ உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கும் இல்ல உனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் சொல்ல வர மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது.
சரி தங்களுடைய பிறந்த நாள் அதுவும் நான் வந்து கேக்கா இல்லாம பிரியாணியா கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன என்று பகிருங்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நிஜமாவே ஒர்த்து. நான் கூட மழை பெய்யுது இன்னைக்கு பிறந்த நாள் என் கண்டம் தான் அவள் தான் முடிஞ்சிச்சு நினைச்சேன். எல்லா கேக்லயும் நான்வெஜ் இருக்குதுண்டா. லெக் பீஸ் கேக் எல்லா கேக்லயும் முட்டை சேர்த்திருப்பாங்க. இத நம்ம சிக்கனே சேர்த்து. ஆக்சுவலி அதான் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இன்டீரியர் ஒர்க்க சொல்ல போறாரு இப்ப. இல்ல நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? சூப்பரா இருந்துச்சு. இல்ல நல்லா இருந்துச்சுண்ணே. அவ்வளவுதான். 600 ரூபாய்க்கு கேக்க வாங்கி வெட்டுவான்னு நினைச்சேன். பிரியாணில என்னமா கூப்பிடுறானே என்ன கதை? ஏன் இவன் கிஃப்ட்? ஆமா இதான் எனக்கு. இதான் கிஃப்ட். அதான் கிஃப்ட். மெழுகுவர்த்தி நானே எடுத்தேன். மெழுகுவர்த்தி வந்தா. ஏய் இன்னும் இதை விட என்ன கிஃப்ட் வேணும்? இதை விட என்ன கிஃப்ட் வேணும்? இது வரை சைக்கிளை காமிக்க. வேற என்ன கிஃப்ட்? வேற என்ன கிஃப்ட்? சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. அப்படி இருந்துச்சு. ஆனா உங்களெல்லாம் விட்டு திங்கிறேன்னு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கேன். நிஜமாவா? சத்தியமானடா. கற்பூர அடிச்சு செம்ம ஐடியாடா இது. 600 ரூபாய் கேக்க வாங்கி வைக்கலாம்னு பார்த்தேன். என்னத்த இந்த லெக் பீஸ் வாயால கடிச்சு கவுற மாதிரி டிஃபரெண்டா யோசிச்சிருக்கீங்களே. எனக்கு ஷாக்கா இருக்கு. கட் பண்றதே டிஃபரெண்டா நான் யோசிச்சேன். எதுக்கு நம்ம வந்து எடுத்து சாப்பிடுறது? சொல்லிச்சு வாயால கடிச்சு எடுக்கலாம் அப்படி அப்படி திவ்யா என்ன பண்ண என்ன கதவு சாத்திரி என்ன பண்ற? பர்த்டேமா நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னு வெச்சுங்களா டாடி எல்லாம் எஞ்சி போயிடும். சரி பிரியாணி எப்படி இருந்துச்சு? மெழுகுவர்த்தி எப்படி இருந்துச்சு? வர்த் மெழுகுவர்த்தி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யார் இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா ப்ளீஸ் சொல்லுங்களேன். யார் இந்த ஐடியா முதல்ல எனக்கு அது தெரிஞ்சவங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நல்வாழ்த்துக்கள். ஆமா எனக்கு ஒயிட் பிடிக்கும். அதை தாண்டி பிங்க் பிடிக்கும். எப்பவும் ஹாப்பியாக வாழ வாழ்த்துக்கள். நான் தான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆசீர்வாதம் மம்மி டாடி. சூப்பர் சூப்பர் டாடி. குட்டி டாடி அவன் சொல்றா பெரிய தாடி எனக்கு பிரியாணி குடுறா அப்படின்வான். நல்லா இருக்கு ட்ரெஸ். சூப்பர். ஃபர்ஸ்ட் கிஃப்டா? சாரி நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டா. இது வந்து பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட். போய் போட்டு வரணுமா? குளிக்கவே இல்லை. குளிச்சுட்டு சபையில அப்படி சொல்லக்கூடாது. சபையில குளிச்சு சொல்லக்கூடாது. வீட்டு போடலாமா? இல்ல நான் வர நேரம் மழை இல்ல. 30 தேவர்களும் மதனை வாழ்த்தி இருக்கிறார்கள். அதான் கடவுள் இருக்காரு குமாரு. கடவுள் இருக்காரு குமாரு. மழை இல்ல. சொல்லி தொலைடா. 30 தேவர்கள். திவ்யா இந்த பிரியாணி கேக் யார் பிளான்? ப்ளீஸ் கம்மிங் சூன். காமிச்சிட்டீங்களா? இந்த பிரியாணி கேக் யார் பிளான் பண்ணா? கம் ஜூம் அது சூன் இல்ல. பிரியாணி கேக் லியோ ஒரு பேக். யார் ஐடியா பண்ணா? both are ideas. ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து எல்லாமே வந்து நாங்க ரெண்டு பேர் தான் கலந்து உனக்கு கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ்லயும் இப்போ இது முதற்கொண்டு எங்க ரெண்டு பேரோட போத்தாரோட அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சு? அந்த ஜீவன் வந்து இப்போ வந்து உன்னை வந்து கூட்டு வரதுக்கு தான் ஜீவன் மெழுகுவர்த்தி வந்துச்சு. அதுவும் பொடி நடையாக நடந்து ரோட்ல இருந்து வந்து நான் இந்த மெழுகுவர்த்தி எப்படிதான் நின்னுச்சுன்னு யோசிச்சேன். அப்ப இந்த இது எதுவுமே ஒன்று தெரியாது. இது ஆக்சன். இது ஆக்சன் மேடம். இல்ல இந்த டெக்கரேஷன்ல நான் தான் பண்ணேன். இது பிரியாணி கேக் பண்ணேன். நான் பண்ணது என்னன்னா அனச்சன்ட்டேன். நான் சொல்லி வெச்சேன். நான் சொன்னா ஏ சீரியஸா
600 கேக்கை வாங்கி தெண்டமாக போகிறதுக்கு இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டேன். நல்லா சும்மா கொரட்டை விட்டு தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறது சுகமே சுகம். அவனோட கெஸ் என்னவா இருக்கும்னா எப்படி இவன் வந்து கேக்கதான் வாங்கி இவன் கண்ணை மூடி கொண்டு போல இவன் பண்ண முடியல திவ்யா என்னால. நீ இவனை என்னன்னு சொல்லி கூட்டு வர சொன்ன? நான் என்னன்னு சொல்லி கூட்டு வர சொன்னேன்? என்னன்னு சொல்லி கூட்டு வர சொன்னேன்? நார்மலா அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்காண்டா, கண்ணை மூடி கூட்டிட்டு வா அப்படின்னா கீழே வந்துட்டேன்னு சொன்னா கண்ணை மூடி கூட்டு வான்னு. கண்ணை மூடி கூட்டு சொன்னேன். இந்த தெரு மூலையில வண்டியை போய் பாரு எங்க இருக்குன்னு. தெரு மூலையில வண்டியை நிப்பாட்டி அங்கிருந்து என்னமோ பட்டாசெல்லாம் வெடிப்பாங்களாட்டு இருக்கு அப்படின்னு நானும் வர்றேன். அந்த தெரு மூலையில இருந்து கண்ணை இறுக்கி பட்டுக்கிட்டே வரலாம். தெருமுனையில இருந்து உன்னை முடிச்சுறேன்டா. நான் என்ன ஒரு ஆர்வம் போல வெறி வெறி நார்மலா வர மாதிரி வந்துடுறா. இங்க இந்த ஸ்டெப் ஏறதுக்கு அப்புறம் மட்டும் கண்ணை முடிக்கும், மதர் கண்ணை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் மூடி கூட்டிட்டு வாடான்னு நான் சொன்னா, தெருமுனையில இருந்து அங்கிருந்து நான் மூடி கூட்டு வர சொல்லப்பா. ஆர்வம் என்னடா நான் அவனுக்கு போன் பண்ணலப்பா, அப்பதான் நான் சொன்னேன் சூடு ஆறிடுச்சு தான் நல்லா இருக்கு. சரி ஆமா சூடு வந்து பாத்துக்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தின் உச்சகட்டம் எனக்கு. நீ வந்து பரவாயில்ல ஏதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நடுவே நீ கேட்க விட்டுருக்க அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இப்படிதான் கஷ்டப்படுற தெரியுதா என் கஷ்டம் உனக்கு? புரியுதா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சாப்பிடு இப்போ உனக்கு அதை சாப்பிடணும் கஷ்டப்பட்டேன்னு தெரியுதா இவனை வச்சு பாத்துக்கோ. ஓகே गाइस, சீரியஸா இந்த பிரியாணி கேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் அதுவும் 12 o'clock வந்து எனக்கு பிடிச்ச பிரியாணி கேக் சாப்பிட்றதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ரியலி ரியலி லவ் யூ. ஓகே நாங்க வந்து இப்ப சாப்பிடுறோம். ஆக்சுவலா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு தெரியும் அவன் வந்து எப்பவுமே நம்ம இவ வந்து ஆஸ் யூசுவல் கேக்க தான் வெட்ட போறா, செலவு பண்ண போறா, காசு இல்லன்னுட்டு இருந்தா என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட்ல இருப்பான்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவன் வந்து நார்மலா அந்த கெஸ்ட்ல தான் இருந்திருக்கான். பிரியாணியை பார்த்த உடனே வந்து அவருக்கு வந்து புரியல, என்ன கிருத்திரமம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இந்த பிரியாணி கேக் 12 o'clock மதனோட சர்ப்ரைஸ் பிரியாணி கேக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். டொமேட்டோ குருமா தீர்தல அதை இன்பம். பர்த்டேமா சிக்கன் தானே சாப்பிடுங்க, சாப்பாடு தானே கொடுக்குறேன் சாப்பிடு. பர்த்டேமா இப்படி வயிறார சாப்பிட வச்சிருக்கே அன்னபூர்ணி, இந்த தெய்வமே, அது எனக்கு பிடிச்ச பிரியாணி. கடவுளே, இதுக்காண்டி எங்கடா போனோம்? எங்கே போகணுமே? புளியம்பட்டியா என்னமோ பட்டி புளியந்தோப்புக்கு போய் சாப்பிட்டோம். பிரியாணி எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அதுவும் புளியந்தோப்பில் போயிட்டு விடிய காத்தா 4 மணிக்கு சாப்பிட்டோம். அது மாதிரி உனக்கு பிரியாணி செய்ய தெரியாது, எப்படி செஞ்சா? கீழ்விட்டு ஆண்டிக்கு நான் உமா கொடுத்தேன்னு சொல்லு. சூப்பரா செஞ்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பாசமாக தான் செஞ்சிருப்பாங்க. அவனுக்கு இன்ட்ரெஸ்டியா? உனக்கு இவ்வளவுதான் மொத்தமே. மொத்தத்துல எனக்கு மட்டும் தான் பிரியாணி கேக்கு. அப்படியா? சரி சரி. சீரியஸா திவ்யா பிறந்தநாள் இதுமா இப்படி மனசார எனக்கு பிடிச்ச யோசிச்சு பார்க்கும்போது இந்த பர்த்டே எல்லாமே நீ பிரயோஜனமாக செய்கிற. ஒர்த்து. கேக் வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? என்ன சார் கேக் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லு. சரியா? சாப்பிட்டு முடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு காரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. பிரியாணி பாட்டுன்னு சரியா? அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சொல்லுங்க. ஃபைனலி vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. இதுதான் எண்டு, அது எண்டு இல்லை, புரிஞ்சுக்கோ. ஓகே, நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும்ல, சொல்லணும்ல, ரிவ்யூ சொல்லணுமா இல்லையா? நான் தான் அப்பயே சொல்லிட்டேனே. சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தானே. அதாவது மேடமுக்கு வந்து மேடமுக்கு வந்து தலகால் புரியலை. அதானே ரியலி 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 புரியல, ஹாப்பி. கை புரியல. வாழ்க்கையில் பிரயோஜனமான ஒரு கேக் இது. ஏன்னு சொல்லு, எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த 12 o'clock சம்பவம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் தேங்க்ஸ்டா. இந்த பிரியாணி கேக்கு
நீங்களாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஏதாவது ஐடியா கொடுத்து ஏதாவது இப்போ இது பண்ணியிருப்பீங்க. என்ன எதா இருந்தாலும் இங்கே வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். மைக் இங்கே தான் இருக்குது, இங்கே வா. மைக்கில் தான் பேசணுமா? ஆல்ரெடி திட்டானு. vlog எடுத்து முடிச்சுட்டு நான் vlog பார்க்குறேன் என்ன பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எடுத்துருப்பால, அதனால் பார்த்தேன். இந்த மைக்கு ஒன்றே ஒன்று வச்சுருந்துருக்கா, இன்னொன்று வந்து ரிசீவர்லேயே வச்சுருந்துருக்கா. அதனால் லைட்டாக கேட்கும். அதை எப்படியாவது எடிட்டிங்கில் வந்து அருண் பார்த்துக்குவாரு. நீ சும்மாவே வீண் கதை. உனக்குலாம் மைக்கு தேவையில்லை திவ்யா. ஆக்சுவலி எனக்காக தான் நான் மைக்கே வாங்கினேன். உனக்கு மைக்கே தேவையில்லை. நம்ம கல்யாணத்துக்கு நான் என்ன சொன்னேன்? நம்ம கல்யாணத்துக்கு நான் என்ன சொன்னேன்? ரேடியோ செட்டே கிடையாது, டிஜேவே கிடையாது. எங்கள் கல்யாணத்துக்கு டிஜேவே கிடையாது. என்னடா சரி இரு அண்ணே இத கட் சொல்லு. சரியா? டான்சருக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்களே இருக்கீங்க. எடிட்டிங் வர்க் எப்படி தாலி கட்டுறது நாங்களே கட்டிக்கணுமா? தாலி அப்ப நீங்க தான் கட்டணும். இங்கிட்ட வந்து உட்கார்றா. ஸோ இந்த பர்த்டே சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. போன பர்த்டே வந்து BMW அப்புறம் என்னென்னமோ. எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? என்ன ஹாப்பியாக இந்த நிமிஷம், அந்த 12 அந்த ஒரு நொடி அந்த நிமிஷம் என்ன ஹாப்பியாக வச்சு. எப்பவுமே அந்த ஒரு ஃபேமிலியா இருந்தா ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கிறது அது ஃபேமிலி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கேன், அது ஃபேமிலி. வெளியாளு நம்ம சரிடா, இருந்தாலும் பொண்டாட்டிக்கே தேங்க்ஸ் சொல்றேன். அது நீ கேட்டுக்கணும்டா ஆரம்பத்திலேயே. அப்படி பார்த்தா நீ எல்லாம் தேங்க்ஸ் சொன்னது இன்னொரு இது வந்து ஒரு அன்பான ஒரு தேங்க்ஸ், புரியுதா? அந்த மாதிரியான ஒரு தேங்க்ஸ் இல்லை, ஒரு அன்பான தேங்க்ஸ். போன பர்த்டேக்கு இந்நேரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து என்னதமோ அந்த ரெசார்ட்டு அப்புறம் இந்த BMW காரு என்னென்னமோ பண்ணான். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அழுதுட்டேன் நான், கண்டிப்பாக அழுதுட்டேன் அந்த மூமெண்ட்டு. ஏன்னா அந்த மாதிரிலாம் யாராவது நமக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருந்துச்சு. அந்த விஷயத்த நான் பார்த்துட்டேன். இப்போ போன வருஷம் அதை பார்த்துட்டேன். அப்படிங்கும்போது அதோட வேல்யூ ஓகே இவ்வளோதான், அதோட வேல்யூ இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால அது மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம இத்தனை வருஷமா ஏங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஏங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜிபி மேட்டர் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, அந்த காசெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டாக்க இவ பர்த்டேக்கு நான் அதே ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப தான் எனக்கு தெரியுது அது அவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவ பர்த்டேக்கு நான் விசாரிச்சேன் அதே ரெசார்ட்டுக்கு. ஆக்சுவலி அதே ரெசார்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணதுனால எனக்கு தெரியும். இவ பர்த்டேக்கு நான் அதை பிளான் பண்ணேன். சரி அதே ரெசார்ட்ல இல்லடி, அதே இதுலேயே வந்து நிறைய பிரான்ச் அது மாதிரி வச்சிருப்பாங்க. பெருசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த அண்ணன் சொன்ன அமௌண்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு நெஞ்சு வெடிச்சு அன்னைக்கே நான் மயக்கம் முடிச்சு செத்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி சொன்னார் ஒரு அமௌண்ட்லாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நேராக அம்மா நம்ம அம்மா வீடை புக் பண்ணி பாருங்க. என் பர்த்டே தானே, ஏன் அப்படி பண்ணுற அப்படி பண்ணக்கூடாது. ஓகே இந்த எக்ஸ்பிளைன்லாம் உன்னை யார் இப்போ கேட்டா? கொடுத்துடணும் கரெக்டாக. நீ வேற இங்கே நம்ம வந்து இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து சரி. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, ஆக்சுவலா எங்களுக்கு பிளான் இந்த ஊர்லயே கிடையாது. நாங்க வேற ஒரு ஊரு, வேற ஒரு இடம் தான் நாங்க பண்ணலான்னு ஐடியா வச்சிருந்தோம். ஆனா என்ன ஒண்ணு, சிச்சுவேஷன் சரியில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. அதனால இந்த வாட்டி சிம்பிளா இங்கே போகுது. சிம்பிள் அண்ட் சிம்பிளா வாடே கிம்பிள் கொடுத்துருக்கா, ஃபேன் கொடுத்துருக்கா, ஐபோன் கொடுத்துருக்கா. இதுக்கு மேல என்னடா எனக்கு இந்த வருஷம் பிரியாணி கொடுத்துருக்கா. அது ஏன் இப்ப பிரியாணி லெக் பீஸ் கொடுத்துருக்கா, பிரியாணி கொடுத்துருக்கா. இந்த ஒரு வாரமா என்ன ஹாப்பியா பாத்துக்கிட்டா. ஆக்சுவலி பர்த்டே வந்து இன்னைக்கு தான் 12ஆம் தேதி தான் பர்த்டே. ஆனா இந்த ஒரு வாரமே உன் தங்கச்சி என்ன ஹாப்பியா பாத்துக்கிட்டா. அதுக்கு இடையில நீ எனக்கு 100 கால் பண்ணிருக்க. இந்த ஒரு வாரமா 100 கால் பண்ணா கழிச்சு என்னை எப்படி சாவடிக்கிறான். எனக்கு போன் பேசுறது பிடிக்காது. ஒரு போன் அடிச்சு இந்தாண்டா விஷயம் என்னடா அப்படின்னு சொன்னா விட்டுருணும். டே மதனே பர்த்டே வரப்போகுது, என்ன வேணும், டே பர்த்டே வர என்ன இனி மாடா போதும் அப்படின்னு சொல்லி மாறி ஆயிடுச்சு. ஸோ அதான் ரெசார்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் அம்மாவோட ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து திவ்யாவோட பர்த்டே வந்து சிறப்பாக பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இது. அதுக்கு செலவு பண்ணது கூட இப்போ அவங்க சொன்ன அமௌண்ட்டும் இப்போ நான் செலவு பண்ண அமௌண்ட்டும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திவ்யாட்ட, திவ்யா ப்ளீஸ் எனக்கு வந்து
கிஃப்டே வேணாம், நீ என் லைஃப்ல இருக்கிறதே பெரிய கிஃப்ட் தான். பட்டாணி திங்கிறாங்க பாரு. ஏன் எதுக்காக மலையில பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்க பத்தியா? ஆமா, கிஃப்டே வேணாம் திவ்யா, நீ எனக்கு என் கூட இருந்தா போதும்னு நான் நினைச்சேன், அதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதை தாண்டி எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து என்னை அசத்திட்டா, வேற லெவல் பங்கம் பண்ணிட்டா. அது எனக்கு பிடிச்சது. தேங்க்யூ, லவ் யூ சார். கொஞ்சம் விட்டு வைங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை. இல்லை கொஞ்சம் எனக்கு சின்ன ஆசை, அது மட்டும் பண்ணுவியா? பர்த்டே எதுமா கேட்குறேன். பர்த்டே எதுமா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஆமாம், என்னன்னு சொல்லு. சத்தியம் பண்ணணும். நீ என்னன்னு சொல்லு. நான் மைக் இப்படி வச்சுக்கிட்டு கேட்குறேன். ஆக்சுவலி பேக் கேமரா வச்சாச்சு, ஏன்னா ரொம்ப கையை வலிக்குது. ஸோ ஓகே, போயிடலாமா? என்ன ப்ராமிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, என் பர்த்டே எதுமா ஒரு சின்ன விஷயங்கள் தான் நீ மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதை நீ மாற்றிக்கணும் தான் என்னோட கிஃப்ட்டு. நான் அவன்கிட்ட கேட்குறேன். எனக்கு நீ கொடுக்க போகிற பெரிய கிஃப்ட்டை நான் கேட்குறேன். சத்தியம் பண்ணு. நீ சொல்ற விஷயம் என்னால மாத்திக்க முடியலன்னா நான் என்ன பண்றது? எப்படி சத்தியம் முடியும்? உன்னால முடியும். ஆஹா, நீ சொல்றது பொறுத்துதான் இருக்கு. நீ முதல்ல சொல்லு. மாமா, நீ கிருத்ரோமான சத்தியெல்லாம் கேட்பா, அதனால உன் விளையாட்டுக்கு நான் ஆள் இல்லை, நான் பிளே கிரவுண்ட் இல்லை. இதுதான், இந்த விஷயத்தை தான் உன்னை மாத்திக்க சொல்றேன். இந்த விஷயத்தை மாத்திக்கிட்டாலே போதுமா? இது வந்து என்னோட பரம்பரை வியாதி, சரியா? இல்லம்மா, பரம்பரை என்னன்னா காய்ஸ், ஒரு விஷயம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவா. ஒரு சின்னதாக மைனூட்டாக, அது என் மேலே தப்பாக இருந்தாலும் சரி, அவன் மேலே தப்பாக இருந்தாலும் சரி, அதை டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவா. அது என்ன பண்ணணும், அந்த இடத்துல டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிரும். ஸோ அதனால அந்த விஷயத்தை நீ எனக்காக மாற்றிக்கிட்டேன்னா நான் ஐம் ஸோ ஹாப்பி. அதான் சொல்லிட்டேனே, நீ இதுன்னு சொல்லும்போது நான் அப்பயே சொல்லிட்டு இது பரம்பரை வியாதி. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். போயிட்டே இருக்கும்டா. பர்த்டே டேட்டா, அது பர்த்டே டே. வாட் யூ மீன்? நானே என் பொண்டாட்டி ஒரு பேசிட்டு இருக்கேன்டா. நானே எப்படி பேசிட்டு இருக்கேன்டா. எங்களை இது கூட ஒரு vlog எடுக்க சொல்லுங்க தெரியுமா? விடிய பேசி வீடியோ போடுங்க. பர்த்டே எதுமா விடிய பேசிட்டு போவோம். சரி, டாபிக் இப்பதான் புரியுது. டாபிக் அண்ணன் தங்கச்சி ரெண்டு மாத்தலாம்னு பாக்குறீங்களா? மரியாதை சொல்லு. நான் தான் சொல்றேனே, என்ன மாத்துறதுக்கு வேற இருக்கு. ப்ளீஸ் மா, எப்பவுமே உன்கிட்ட இருந்து எனக்கு லவ் மட்டும் தான் வேணும். ஏமா எப்ப பாரு லவ் கொடுத்தா 3 பட தனுஷ் மாதிரி ஆயிடுமா? அப்படி வேணும் ஒண்ணு இருக்குதா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பாத்திருக்கியா? அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கவே மாட்டாங்க. அதுவும் அவன் அடிக்கவே மாட்டான், அவன் அந்த பிள்ளை சண்டை போட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். நான் ஏதாவது உனக்கு கொடுத்தா நீ ஐப்பராவ, நீ டென்ஷன் ஆவ. அதனாலதான் நானே ஆயிக்குவேன். அவன் ரொம்ப அன்பா இருந்துதான் அப்படி ஆகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளை மிஸ் பண்றான். அந்த அப்படி ஆவறத நீயே அப்பப்ப ஆக்குனாக்கனாக்க நான் மொத்தமா அப்படி ஆக மாட்டேன். ஆமா, என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே गाइस, இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா போனுச்சு. ஐ மீன் இந்த நிமிஷம், இந்த நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியா போனுச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு காலையில நெக்ஸ்ட் vlog பாருங்க. ஓகேவா? லவ் யூ. பை பை. பிரியாணி சூப்பர்.